சரி, உங்களை எல்லோரையும் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். எல்லா சபையார்கள் வந்திருக்கிறீங்க, நண்பர்கள் வந்திருக்கிறீங்க. சரியா, புதிய புதிய முகத்தை நான் பார்க்கிறேன். ரைட், I want to welcome all the members, friends and all the visitors for the Christ for this Christmas service. Blessed Christmas from me and from my family members to all of you. உங்கள் எல்லோருக்கும் சரி, என்னுடைய குடும்பத்தின் சார்பில் கிறிஸ்மஸ் வாழ்த்துதல் உங்களுக்கு, புத்தாண்டு வாழ்த்துதல் உங்களுக்கு. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. சரியா, இன்றைக்கு ஒரு சில ப்ரோக்ராம் இருக்குது. பாஸ்டர் வந்து இப்பொழுது அடுத்த 30 minutes ஒரு முக்கியமான தெய்வ செய்தியை நான் கொடுக்க இருக்கிறேன். தெய்வ செய்திக்கு பிறகு நமக்கு மற்ற நிகழ்ச்சி இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் அவசரமாக நீங்கள் ஓடிடாதீங்க. மேலே பாஸ்டர் சமைச்ச சாப்பாட்டெல்லாம் காத்து கொண்டு இருக்குது. சரியா, எல்லாம் பாஸ்டர் சமைச்ச சாப்பாட்டை நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு சரியா போக வேண்டும். சரியா, இறுதியில் பட்டாசு வெடிக்கிறாங்களா? வானவெடி இருக்குதா? ஸோ பட்டாசு அதையும் வெடிக்கிறாங்க. சரியா, பார்த்து வெடிச்சிடாதீங்க. சரியா, okay, I want all of you to join everything. Okay, we're going to have a lot of programs today. Okay, exciting programs. So I'm asking all of you to join every program. All right, so happy to see all of you. எல்லோரையும் பார்க்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, நம்ம இப்பொழுது என்ன செய்ய போகிறோம்? இப்பொழுது கிறிஸ்மஸ் செய்தியை நம்ம கேட்க போகிறோம். சரியா, நம்ம எல்லோரும் கர்த்தர் ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கு முன்பதாய், பிஃபோர் ஐ கோ டு த மெசேஜ், நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஒரு சுருக்க ஜெபத்தை நம்ம செய்வோம். லெட் us pray. நன்றி தகப்பனே, இந்த கிறிஸ்மஸ் தினத்திலே உம்முடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். அப்பா, நாங்கள் குடும்பமாய் வந்திருக்கிறோம். எங்களுக்குள்ளாய் பெருத்த மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏனென்றால் பாலகன் இயேசு உலகத்துக்கு வந்துவிட்டார். எங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பரலோகத்திலிருந்து வந்த மகிமை, பரலோகத்திலிருந்து வந்த பரிசு, பரலோகத்திலிருந்து வந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அவரை பரிசாய் நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் பெற்ற இன்பத்துக்காக நன்றி, ரட்சிப்புக்காக நன்றி, எல்லா நன்மைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட என் மூலியமாய் நீ பேச வேண்டும். இந்த பிள்ளைகளோடு நீர் பேசுங்க. இந்த இடத்தில் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, இன்றைக்கி பாஸ்டருடைய செய்தி தலைப்பு, பிரசங்கம் தலைப்பு, The Kingdom of Jesus Christ. The title of my message for today is The Kingdom of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம். ஒரு ராஜ்யத்தை குறித்து நான் பேச இருக்கிறேன். நன்றாய் கவனிங்க. இந்த மாதிரி கிறிஸ்மஸ் எங்க தாத்தா, எங்க இயேசு, எங்க இயேசுவை கடத்திட்டு போயிட்டீங்களா? குழந்தை இயேசு எங்க? ரைட், ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே திஸ். என்னைக்கும் இந்த மாதிரி ஜோடிப்பு, சரியா, இந்த மாதிரி டெக்கோ இருக்கும் பொழுது இந்த மாதிரி மாட்டு தொழுவம், சரியா, இந்த மாதிரி மேஞ்சர் இருக்கும். அதுக்குள்ளாக யார் இருப்பா? இயேசு இருப்பார். ஸோ நம்மளுடைய பார்வையில் இயேசு ஒரு சாதாரண குழந்தை, இயேசு ஒரு சாதாரண ஒரு மனுஷன். சரியா, இயேசுவை குறித்து அப்படி என்னங்க சிறப்பு? நானும் தானே பிறந்தேன், நானும் 10 கஜால தான் பிறந்தேன். இயேசு பெத்லெஹேம் நாட்டில் பிறந்தார். நானும் மனிதனாக தான் பிறந்தேன். நான் பரவாயில்ல, நான் எங்கே பிறந்தேன்? ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன். ஆனால் இயேசு எங்கே பிறந்தார்? கேவலமாக மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். அப்போ ஏங்க இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாரும் ஏன் அந்த இயேசுவை சரியா கொண்டாடுகிறார்கள்? அப்படி இயேசு என்று சொல்லும் பொழுது அதில் என்ன ஒரு சிறப்பு இருக்குது? அதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாஸ்டர் முன்னுக்கு பேசும் பொழுது தயவு செய்து பின்னால் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ரைட், பாஸ்டர் பேசும் பொழுது பின்னால் என்ன 1/2 மணி நேரம், ஓகே, என்னுடைய செய்தியை கேளுங்க. உங்களுடைய செய்தியை பிறகு நம்ம கேட்க இருக்கிறோம். ஓகே, பாஸ்டர் பேசும் பொழுது எல்லாரும் முன்னுக்கு செய்தியை நீங்கள் கேட்கணும், அல்லது செய்தியை நீங்கள் விட்டுருவீங்க. ஆல்ரைட், அப்போ அந்த குழந்தை சொல்லும் பொழுது அதில் என்ன ஒரு பெரிய ஒரு சிறப்பு? ஓகே, அதை தான் இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், உங்கள் மத்தியிலே ஒரு சில விளக்கத்தை நான் கொடுக்க போகிறேன். அந்த விளக்கத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்பதாக 2 வசனத்தை நம்ம வாசிப்போம். முதலாவது ஏசாயா 9:6 வசனத்தை வாசிப்போம். Isaiah, the firstly we're going to see the book of Isaiah chapter 9 verse 6. We're going to read all about this person Jesus Christ, the baby Jesus Christ. The book of Isaiah chapter 9 verse 6. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். For to us a child is born, to us son is given, and a government will be on his shoulder, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. ஆங்கிலத்தில்
ஆங்கிலம் பைபிள் இருந்துச்சுன்னா the government will be on his shoulder. அதை மட்டும் நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகே, அண்டர்லைன் பண்ணுங்க. the government will be on his shoulder. வாசிங்க தமிழ்ல. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தருடைய தேவனுடைய துவம் அவருடைய தோளிலே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய துவம், கர்த்தத்துவம் அவருடைய தோளிலே இருக்கும். ஏதோ அந்த குழந்தை தன்னுடைய தோளில என்ன பண்ணுகிறார்? சுமக்கிறார். அந்த சுமை சொல்லும் பொழுது தேவத்துவத்தை சுமக்கிறார். வாசிங்க. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஓகே, இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்பொழுது லூக்கா புத்தகத்துக்கு வாங்க. we shall turn to book New Testament now, the book of Luke chapter 1, beginning from verse 31 to 33. 31 ல இருந்து 33வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நம்ம படிச்ச இந்த 2 வசனத்துல நம்ம ஒரு சில வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அங்க முக்கியமான சில வார்த்தைகள். ஃபார் எக்ஸாம்பிள், கர்த்தத்துவம் என்று சொல்லி நம்ம ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம். அடுத்தது you will see the word சிங்காசனம். சரியா? சிங்காசனம் என்று சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம கேட்டோம். அடுத்தது ராஜரீகம் என்று ஒரு வார்த்தையை நம்ம கேட்டோம். சரியா? அதே சமயத்தில் இன்னொரு வார்த்தை ராஜ்யம் என்று சொல்லி ஒரு சில வார்த்தையை கேட்டோம். ஓகே, observe the word government, we saw the word throne, we saw the word reign, we saw the word kingdom and the king. இதெல்லாம் எதை குறிக்குது? ஒரு ராஜ்யத்தை குறிக்குது. அப்படின்னா நம்ம வாசிச்சோம் பாருங்க, இந்த 2 வசனத்தை வாசிச்சோம்ல. சரி, அந்த வசனத்தை நமக்கு எழுதி கொடுத்தவர்கள் நமக்கு என்ன சொல்ல வரார்கள்? இந்த குழந்தை இயேசு இவர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல, இவர் எல்லா ராஜாவுக்கும் மேலான ஒரு ராஜா என்று நமக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறாங்க. இந்த இயேசு யாருங்க? ராஜாதி ராஜன், தேவாதி தேவன் என்று சொல்லி வசனம் சொல்லுது. So always you must remember when you look at the baby Jesus, சரியா, நம்முடைய மைண்டுக்கு என்ன வரணும்? He was not an ordinary child, but the Bible is saying this man called Jesus, he is the king of the king and lord of the lord. அவரே ராஜா, தி ராஜன், அவரே கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார். நன்றாய் கவனிக்கணும். இப்ப நம்ம நாட்டுல ராஜா இருக்கிறாங்க. ராஜான்னு சொல்லும் பொழுது அவங்களுக்குன்னு ஒரு சிங்காசனம் இருக்கும். ராஜான்னு சொல்லும் பொழுது அவங்களுக்குன்னு ஒரு ராஜரீகம் இருக்கும். சரியா? அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு மகிமை, ஒரு பலன் இருக்கும். அதே போலதான் சற்று வாசிச்ச வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்கும் ஒரு ராஜ்யம் இருக்குது. சரி, அந்த ராஜ்யத்தை அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அந்த ராஜ்யத்தை அவர் என்ன பண்ணுகிறார்? நடத்துகிறார் என்று சொல்லி நம்ம எல்லோரும் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ நமக்கு என்ன புரியுது? இயேசுன்னு சொல்லும் பொழுது அவர் ராஜாவாக இருக்கிறார், அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்று சொல்லி நம்ம நன்றாய் விளங்கிக் கொள்ளுகிறோம். இந்த ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது 3 முக்கியமான குறிப்பை நம்ம இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? தியானம் பண்ண போகிறோம். முதலாவது, யார் இந்த இயேசு ராஜா? அதை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். யார் இந்த இயேசு ராஜா? ஏன்னா அவர் ராஜாதி ராஜன் சொல்லிட்டோம் பார்த்தீங்களா? சாதாரண குழந்தை இல்ல, ராஜான்னு சொல்லிட்டீங்களே. யார் இந்த இயேசு ராஜா? ஒன்று. ரெண்டாவது, the nature of the kingdom of Jesus Christ. கிறிஸ்துவோடைய அந்த ராஜ்யம் சொன்ன பார்த்தீங்களா? அதோடைய சில தன்மைகளை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு சீக்கிரமாக நம்ம பார்க்க போகிறோம். 2. மூன்றாவது, இன்றைக்கு எதை நம்ம தியானம் பண்ண போகிறோம்? எப்படிப்பட்டவர்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ளாய் நுழைய முடியும்? சரியா? அதோடைய குவாலிஃபிகேஷன் என்னது? நான் என்ன செய்தா அந்த ராஜ்யத்துக்குள்ளாய் போக முடியும், நுழைய முடியும் என்று சொல்லி அதையும் நம்ம இன்றைக்கு சீக்கிரமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, முதலாவது, இந்த இயேசு ராஜா யாரு? Who is this Jesus the King? அப்படி என்று சொல்லும் பொழுது எல்லாரும் இப்பொழுது பைபிளை திருப்புங்க. 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க. The book of John chapter 1 first 4 verses, முதல் 4 வசனத்தை யோவான் என்ன பண்ணுகிறார்? இந்த யோவான் யாரு? இயேசுவோட சீடன், இயேசுவோடு நடந்தவன்.
இயேசுவை கண்டவன், இயேசுவை பார்த்தவன், சஞ்சரித்தவன், இவனுக்கு வந்து இயேசுவை குறித்து நிறைய அனுபவம் இருக்குது. இவர் என்ன பண்றாரு, இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார், நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்றாரு, இந்த இயேசு யாரா? வாசிக்குமா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஓகே, 1:14 வாசிங்க. 1:14 வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஓகே, போதும், நல்ல கவனிங்க. இதுல ஒரு சில விளக்கம் இருக்குது. இவர் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக பிறந்த ஒரு குழந்தை மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து ஆதியிலேயே இருந்தாராம். வானத்தையும் பூமியும் சகலத்தையும் தேவன் உண்டாக்குகிறதுக்கு முன்பதாகவே இந்த இயேசு கிறிஸ்து அன்றைக்கே பிதாவின் தேவனோடு இருந்தார் என்று சொல்லி ஒரு விளக்கம் வருது. So you must understand, Jesus Christ actually he was from the beginning, and you mustn't think that Jesus Christ was born 2000 years ago. இந்த இயேசு கிறிஸ்து யாரு, பிறக்கிறதுக்கு முன்பதாகவே சரியா அவர் ஆதியிலேயே இந்த உலகத்திலே சரியா அவர் இருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுது. ஒன்று. இரண்டாவது, Jesus was with God from the beginning. அவர் ஆதியிலேயே தேவனோடு இருந்தார் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். அவர் யாரு, ஆதியிலேயே தேவனோடு இருந்தார் என்று. மூன்றாவது, அவர் தேவனாக இருந்தார். Jesus was God from the beginning. அவர் ஆரம்பத்திலேயே சரியா அவர் சாதாரண ஒரு மனுஷன் மாத்திரம் இல்லைங்க, அவர் ஆரம்பத்திலேயே அவர் தேவனாக இருந்தார். அடுத்தது, இந்த இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் சகலமும் உண்டாக்கப்பட்டது. இந்த வானம், பூமி, நட்சத்திரங்கள், all the planets, all the plants, all the animals, எல்லா மனிதர்கள், இவைகள் எல்லாவற்றையும் யோவான் என்ன சொல்லுகிறான், இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் சகலமும் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி யோவான் நமக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். He was the creator of everything, and next he is our life. இந்த குழந்தை இருக்கிறார் பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து, அவர் நம்முடைய ஜீவனா, நம்மளுடைய என்னது ஜீவன். எத்தனை பேர் மீன் வளர்த்து இருக்கிறீங்க அக்யூரியம்ல? சரி, சின்ன வயசில் பாஸ்டர் வளர்த்துருக்கிறேன். சில நேரத்தில் சில மீன்களுக்கு கொழுப்பு, இது என்ன பண்ணும் சரியா, அந்த அக்யூரியம்லேருந்து வெளியே வரணும்னு சொல்லி ஆசைப்படும். சில மீன் என்ன பண்ணிடும், அது அப்படியே துள்ளி வெளியே பாஞ்சிரும். நீங்கள் அந்த மீன் தண்ணியில இருந்து வெளியே வந்துருச்சுன்னா என்ன செய்யும், என்ன ரியாக்ட் பண்ணும், மூச்சு வாங்கும் தானே, வாயை என்ன செய்யும், திறந்தே மூடும், வாயை திறந்து மூடும், சுவாசிக்க சரியா அது என்ன செய்யுது, முயற்சி எடுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், மீனுக்கு ஆக்சிஜன் தேவை, மீனுக்கு தண்ணீர் தேவை. இது இருந்தாதான் சரியா மீன் ஜீவிக்க முடியும், வாழ முடியும். அப்போ மீனுக்கு ஆக்சிஜன் தண்ணி, அந்த ஆக்சிஜன் தண்ணி அதுக்கு ஜீவனாக இருக்குது. இங்க யோவான் என்ன சொல்லுகிறார், அந்த கிறிஸ்து இருக்கிறார் பார்த்தீங்களா, நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் பார்த்தீங்களா, எல்லா மனுஷனுக்கும் அவர்தான் ஜீவன் என்று சொல்லுகிறாரு. ஏன்னா அவர் மூலியமாக தான் சகலமும் உண்டாக்கப்பட்டது. இப்போ பாருங்க, ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். ஒரு சின்ன குழந்தைய எடுத்துங்க, நடக்க தெரிஞ்ச பிறகு அங்கேயும் இங்கேயும் ஓடும் பொழுது பொத்துன்னு கீழே விழுவுது தானே, சில நேரத்தில் காயப்படுது தானே. அந்த பிள்ளை கீழே விழுந்து போகும் பொழுது குழந்தை முதலாவது யாரை கூப்பிடும், பாஸ்டர்னு சொல்லி கூப்பிடுமா, ரகுவான்னு சொல்லி கூப்பிடுமா, டெஷ்மன் சொல்லி கூப்பிடுமா? கூப்பிடாது. அந்த குழந்தை யாரை கூப்பிடுது, அம்மான்னு சொல்லி கூப்பிடுது தானே. ஏன் அந்த குழந்தை கீழே விழுந்து போகும் பொழுது அம்மான்னு சொல்லி கூப்பிடுது? அந்த பிள்ளைக்கு பயிற்சி கொடுத்தீங்களா, பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தீங்களா, விழுவும் பொழுது அம்மான்னு சொல்லி சத்தமாக கூப்பிடுன்னு சொல்லி டீச் பண்ணினீங்களா? நம்ம யாருமே சொல்லி கொடுக்கல, அது ஒரு இயற்கை. ஏன்னா அந்த குழந்தை அம்மாவுடைய சரியா அந்த உறுப்பிலிருந்து உண்டாக்கப்பட்டபடினால் அந்த குழந்தைக்கும் அம்மாக்கும் என்ன இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. அந்த குழந்தைக்கு அம்மா தான் ஜீவன்.
அந்த குழந்தை அம்மா இல்லாம வாழ முடியாது. அதே போல, ஏன்னா அம்மா மூலியமாக தான் குழந்தை உண்டாக்கப்பட்டுச்சு. இங்க யோவான் என்ன சொல்றாரு? அவருக்குள்ளாய் ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். அப்படின்னா மனுஷர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் மனுஷனுக்கு கிறிஸ்துவின் ஜீவன் தேவைப்படுது. அப்போ கிறிஸ்து யாருங்க? உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுக்கிறவர். அடுத்தது இந்த வசனம் என்ன சொல்லுது? சரியா, ஆதியிலே இருந்தார், ஆதியிலே தேவனோடு இருந்தார், ஆதியிலே தேவனாக இருந்தார், அவர் மூலியமாக சகலமும் உண்டாக்கப்பட்டது. சரியான நேரம் வரும்பொழுது, சொல்லுங்க நேரம், சொல்லுங்க தேவனுடைய சமயம், தேவன் நியமித்த நேரம் வரும்பொழுது அந்த குழந்தை 2000 வருஷத்துக்கு முன்பதாய் பாலகனாய் ஒரு மனிதனாய் உலகத்துக்கு வந்த குழந்தை தான் இயேசுங்க. அப்போ அவர் யாரு? ராஜாதி ராஜன், மனிதனுக்காக உலகத்துக்கு மனிதனாய் வந்தார். சரியா, அந்த வார்த்தை மாம்சமாகி உலகத்துக்கு வந்தது என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். இப்போ ஒரு கேள்வி, பாஸ்டர், கடவுள் சொன்னீங்க, அவர் மூலியமாய் சகலமும் உண்டாக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க, மகிமையானவர், வல்லமை உள்ளவர், அற்புதம் செய்கிறவர், சரியா, சர்வ வல்லமை உடைய தேவன், எல்லாத்தையும் உண்டாக்கினார், மகிமையானவர், ஏன் அவர் உலகத்துக்கு மனிதனாய் வர வேண்டும்? மனிதனாய் வந்தார், மனிதனாய் வாழ்ந்தார். சரியா, அவருடைய வாழ்க்கை அற்புதமாக இருந்தது, அநேக ஜனங்களுக்கு நன்மை செய்து சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுது. இறுதியிலே அவருடைய வாழ்க்கை எங்கே முடிவு அடைந்தது? சிலுவையிலே தன்னை உயிரை கொடுத்தார், மனிதனாய் வாழ்ந்து. சரியா, இறுதியிலே மனிதனாய் சிலுவையிலே இயேசு என்ன பண்ணினார்? தன்னுடைய உயிரை கொடுத்தார். கேள்வி, ஏன் இந்த குழந்தை கோழையாக பிறந்தது? கோழையாக தான், மாட்டுத் தொழுவத்திலே. ஏன் இந்த குழந்தை சிலுவையிலே மனிதனாய் சாக வேண்டும்? பிரியமானவர்களே, இதெல்லாம் கவனிங்க. மனிதர்கள் பாவம் செய்தபடினால் நம்ம எல்லோரும் பாவிகளாக இருக்கிறோம். சொல்லுங்க, நான் பாவின்னு சொல்லுங்க, சொல்லுங்க, பயப்படாதீங்க, நான் பாவின்னு சொல்லுங்க. நல்ல கவனிங்க, ஒரு பாவியா இருக்கின்ற மனிதர்கள் பரிசுத்தம் உள்ள தேவனை அடையவே முடியாது. மனிதர்கள் தேவனிடத்தில் போய் சேர முடியாது. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், மனிதர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரியா, இந்த பாவப்பட்ட பாவமான மனிதர்கள் ஒரு காலமும் என்ன செய்ய முடியாது? தேவனை அடைய முடியாது, தேவனோடு பேச முடியாது, தேவனோட கனெக்ஷன் இல்லை. சரியா, மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவில் என்ன நிற்குது? இப்பொழுது தடையாக செவுரு நிற்குது. அந்த செவுரு தான் மனுஷனுடைய பாவம். தேவன் மகா பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், மனிதர்கள் பாவியாக இருக்கிறபடினால் நம்மளுடைய பாவம் என்ன பண்ணுது? தேவனையும் நம்மையும் பிரித்து விட்டது. விளங்குதா இல்லையா? அப்போ அந்த செவரு விலகணும், அந்த தடையாக நிற்கின்ற அந்த செவரு எடுத்து போடணும். அதை எடுத்து போட்டாதான், ஒரு திரை அங்கே நடுவில் நிற்குது, அந்த செவரு எடுக்கப்பட்டாதான் இந்த மனுஷன் தேவனோடு இணைய முடியும். நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? ஒரு குழந்தைக்கு யாரு தேவை? அம்மா தேவை, அம்மா தான் ஜீவன். அந்த மீனுக்கு யாரு தேவை? தண்ணீர், ஆக்சிஜன் தேவையாக இருக்குது. பிகாஸ் தட் இஸ் a source of life. இப்போ மனிதன் ஜீவன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நல்ல கவனிங்க, மனிதன் சொல்லும் பொழுது அவனுக்கு சரீரம் உண்டு, அவனுக்குள்ளாக உள்ளான மனுஷன் இருக்கிறான், அதுதான் ஆவி ஆத்துமான்னு சொல்றோம். நான் மறுபடி சொல்றேன், மனிதர்கள் என்று சொல்லும் போது நீங்க எதை பார்க்குறீங்க? என்னுடைய சரீரத்தை தான் நீங்க பார்க்குறீங்க. இல்லைங்க, அது முழுமையான மனுஷன் இல்லை. முழுமையான மனுஷன் எங்க இருக்கிறான்? எனக்குள்ளாக என்னுடைய ஆவி ஆத்துமா இருக்குது, பார்த்தீங்களா? அவன் தான் உண்மையான மனுஷன். இப்போ தேவனுடைய பார்வையில மனிதன் பாவம் செய்தபடினால் மனிதனுடைய ஆவியும் மனிதனுடைய அந்த 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 ஆத்துமாவும் கரைப்பட்டு தேவனோடு சேர முடியாமல் செத்து இருக்கிறது. மனுஷன் எப்படி இருக்கிறான்? தேவனுடைய நீங்க தான் நினைக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன்னு. நீங்க நல்லா இல்லைங்க. வெளியே தோற்றத்தில் சிரிச்சு கொண்டு இருக்கிறீங்க, உள்ளுக்கு செத்து இருக்கிறீங்க. உள்ளுக்கு பயங்கர போராட்டம், நிறைய பிரச்சனை மத்தியில விடுதலை இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையா இல்லையா? ரைட்டு தானே? கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்னு சொல்லிட்டு கொண்டாடுறீங்க. சரி சரி, சிரிச்ச முகத்தை நான் பார்க்கிறேன், இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் வெளியே தோற்றமான மனுஷன் தான் சுகமா இருக்கிறான். ஆனா உங்களுடைய உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறாங்க? அவன் செத்தவனாக இருக்கிறான். ஏன்னா நம்ம எல்லோரும் பாவம் செய்தபடினால் பாவம் மனிதனுடைய ஆவியும் ஆத்மாவையும் கரைப்படுத்தி நம்மை கொலை செஞ்சிருச்சு.
பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்குது. That is why the Bible is teaching the wages of the sin is death. இந்த பாவம் இருக்குது பாத்தீங்களா, பொல்லாது. இந்த பாவம் என்ன பண்ணுது, மனுஷனையும் தேவனையும் பிரித்து விட்டது. அப்போ மனுஷன் வந்து அந்த பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். ஒரே ஒரு வழி, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மனுஷனுக்கு பாவம் மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மனுஷனுக்கு பாவம் மன்னிப்பு இல்லை. அப்போ பரிசுத்தமான தேவன் உலகத்துக்கு வந்து மனிதனாயிருந்து சிலுவையிலே உயிர் கொடுத்து சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். எதற்கு? அவருடைய ரத்தத்தின் மூலியமாக தான் மனுஷனுடைய பாவங்கள் கழுவப்படும். That is why Bible is telling இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்திலிருந்து நம்மை சுத்திகரிக்குது. அப்படின்னா மறுபடியும் மனுஷன் தேவனை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு ஏற்ற மருந்தை கண்டுபிடிச்சாச்சு. அந்த மருந்து தான், அந்த ரெமெடி தான் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள ஒரு ரத்தம். ஆமென் சொல்லுங்க. இவர் தாங்க இயேசு. இப்ப புரியுது அந்த இயேசு யாருன்னு? That is why the Bible is telling Jesus is the savior of your soul. இந்த இயேசு யாருங்க? சாதாரண ஒரு பாலகன் அல்ல, அவர் உன்னுடைய ஆத்துமா ரட்சகர் என்று சொல்லி வேதாகம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு ராஜா. சரி, அடுத்த டிஸ்கஷனா இரண்டாவதாக the nature of the kingdom of Christ Jesus. இயேசு அந்த ராஜாவை குறித்து நம்ம படிச்சிட்டோம், அவர் யார் என்று சொல்லி. இப்போ அவருடைய ராஜ்யம் எப்படி போன்ற ராஜ்யம் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வந்து சரியா முடிவு இல்லாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம். இயேசு ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அது நித்திய ராஜ்யம், முடிவு இல்லாத ஒரு ராஜ்யம் ஒன்று. ரைட்? நவ இந்த ராஜ்யம் என்று சொல்லும்போது ரெண்டாக பிரிக்கலாம். இந்த உலகத்திலே உள்ள ராஜ்யம், அடுத்தது வரப்போகிற ராஜ்யம். You must always remember this. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று சொல்லும்போது ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று, இந்த உலகத்திலேயே மாம்ச ரீதியிலே சரியா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அவருடைய ராஜ்யத்திலே. இரண்டாவது, வரப்போகிற இரண்டாவது ராஜ்யம். சரியா, அந்த முதல் படியை நம்ம பார்த்துருவோம். The present kingdom of Christ. சரியா, இப்போதைக்கு உள்ள அந்த ராஜ்யத்தை நம்ம பார்ப்போம். நல்ல கவனிங்க. இந்த உலகத்துல வந்து 5 பில்லியன்ஸ் ஜனங்கள் இருக்கிறாங்க. எத்தனை ஜனங்கள்? 5 பில்லியன்ஸ் ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த 5 பில்லியன்ஸ் ஜனங்கள் வந்து யாரு? இந்த உலகத்தார். இவங்கெல்லாம் யாரு? இந்த உலகத்துக்கு சொந்தம். ரைட்டு தானே? இந்த உலகத்துல பிறந்தோம், இந்த உலகத்துல வாழ்றோம், இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் இந்த 5 பில்லியன் ஜனங்கள். நன்றாக கவனிங்க. அதே சமயத்தில் இந்த உலகத்துல வந்து சரியா இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர், இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய ராஜா, அவர்தான் எங்களுடைய தெய்வம் என்று சொல்லி சரியா அவர்கள் பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பி தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்றாங்க. பார்த்தீங்களா? அவர்கள் யாரு? அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே வாழுகிற குடிமகன், குடிமகள். எங்க? இந்த உலகத்துல. விளங்குதா இல்லையா? அப்போ இந்த உலகத்தாருக்கும், பொதுவான உலகத்தாருக்கும், இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து, இயேசு ராஜா இருக்கிறார் பாருங்க, அவர் பரிசுத்தம் உள்ளவர். சரியா, அவருக்குன்னு ஒரு சில வழிமுறை இருக்குது. இந்த உலகத்திலே நம்ம பொய் பேசக்கூடாது, இந்த உலகத்திலே நம்ம சாட்சிகளாக இருக்கணும், இந்த உலகத்தில் நம்ம நேர்மையாக இருக்கணும். நம்மளுடைய இயேசு ராஜா எப்படி இருக்கிறாரோ, எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ, அவருடைய தன்மை எப்படி இருந்ததோ அதே போலதான் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் வாழ வேண்டும். சோ இந்த உலகத்திலே சரியா அந்த ராஜ்யத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யாரு? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது பேருக்கு கிறிஸ்தவர்கள் அல்ல, உண்மையாய் மனம் திரும்பி வாழுகிற கிறிஸ்தவர்கள். நிறைய கிறிஸ்தவங்க வேஷத்தை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பொய்யான கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, உண்மையான கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. நான் சொல்றது, இந்த உலகத்திலே அந்த ராஜா சொன்னது போல வாழுகிறவர்கள் அநேகர் இந்த உலகத்திலே அவரை போல எடுத்துக்காட்டாக நன்மை செய்கிறவர்களாக, இரக்கம் காண்பிக்கிறவர்களாக, தர்மம் கொடுக்கிறவர்களாய் நல்ல கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அந்த ராஜாவுடைய ஜனங்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். ஆமீன் சொல்லுங்க. அவர்கள் தான் பொதுவாக நம்ம சொல்லுவோம் சபைக்கு வருகின்ற கிறிஸ்தவர்கள். ஆமீன் சொல்லுங்க. இப்ப பாருங்க, நல்ல கவனிங்க. இந்த உலகத்திலே பொது ஜனங்கள் இருக்கிறாங்க, ராஜ்யத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சில ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசம் என்று சொன்னேன். இன்னொரு உதாரணத்தை நான் சொல்றேன். தாம்பரக்காய் தெரியுமா? தாம்பரக்காய் செடி. ஹலோ, பூங்கா திராத்தாய், லோட்டஸ் பிளான் தெரியுமா? நான்லாம் பாஸ்டர் ஃப்ரம் ஈப்போவா, நிறைய குட்டை இருக்கும். குட்டை இருக்கிற இடத்துல நிறைய தாம்பரக்காய் செடி இருக்கும். எனக்கு ரொம்ப ஆசை
அதை சாப்பிடணும் என்று சொல்லி. ரைட்? நீங்க நல்லா பாருங்க, தாமரைக்காய் செடி எங்க வாழுது? தரையிலையா தண்ணி மேலையா? தண்ணியில. சின்ன சின்னதுலேருந்து தண்ணியிலேயே முளைஞ்சு தண்ணியிலே என்ன பண்ணுது? அது வளர்ந்து வருது. ரைட்டு தானே? அந்த தாமரைக்காய் இலை எங்க இருக்கும்? தண்ணி மேலே தான் இருக்கும். ஆனால் தண்ணியை எடுத்து, ஒரு சொட்டு தண்ணியை எடுத்து தாமரைக்காய் இலை மேலே ஊற்றுனீங்கன்னா தண்ணி ஒட்டுமா ஒட்டாதா? ஒட்டவே ஒட்டாது. எவ்வளோதான் தண்ணியை ஊற்றுங்களேன், அது ஒட்டவே ஒட்டாது. சின்ன வயசில் எனக்கெல்லாம் கொழுப்பு, எச்சி துப்புறது, மன்னிச்சிருங்க. சின்ன வயசில் இந்த குரங்கு வேலைலாம் செஞ்சுருக்கிறோம். வேணிக்குன்னு என்ன பண்ணுறது? எச்சி துப்புறது. நீங்கள் எவ்வளோதான் எச்சி துப்புனாலும் அந்த எச்சி என்ன செய்யாது? சரியா? அந்த எச்சி தண்ணி என்ன செய்யாது? அந்த இலை மேலே ஒட்டவே ஒட்டாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணியிலே வாழுது, ஆனால் அந்த தண்ணிக்கு சொந்தம் இல்லாமல் வாழுகிற ஒரு செடி தான் தாமரைக்காய் செடி. அதே மாதிரி தான் இந்த உலகத்திலே வாழுகிற கிறிஸ்தவர்களை கவனிங்க. இந்த உலகத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் உலகத்தார் அல்ல, நீங்கள் வெளிச்சத்தின் ஜனங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். ஓகே, அதெல்லாம் இப்போதைக்கு. சரி, அடுத்தது நான் என்ன சொன்னேன்? தேவராஜ்யம் என்று சொல்லும் பொழுது இப்போதைக்கு உள்ள ஒரு வாழ்க்கை, அடுத்த வரப்போகிற ஒரு வாழ்க்கை என்று சொன்னேன். அந்த வரப்போகிற வாழ்க்கை அந்த ராஜ்யம் எப்பொழுது வரும்னா, நாங்க எல்லாரும் நம்புறோம் இயேசு 2 முறை உலகத்துக்கு வருவார் என்று சொல்லி. சொல்லுங்க, 2 முறை சொல்லுங்க. முதல் முறை இயேசு பாலகனாய் வந்தார். முதல் முறை இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். ரொம்ப தாழ்மையான வருகை. அவர் பிறந்துட்டார் என்று சொல்லி மனுஷன் அவரை மதிக்கவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அவர் பார்க்கும் பொழுது ராஜா மாதிரி தெரியலையே, அவரை பார்க்கும் பொழுது ரட்சகர் என்று பார்க்க முடியலையே, அவரை பார்க்கும் பொழுது சரியா தேவனாக பார்க்க முடியவில்லையே. மனிதர்கள் என்ன செய்யவில்லை? சரியா, அவரை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை. கண்கள் மூடப்பட்டிருந்தபடினால் இவர் சாதாரண குழந்தை என்று சொல்லி எண்ணினார்கள். அநேகர் அந்த குழந்தையை புறக்கணித்தார்கள். பிரியமானவர்களை நல்ல கவனிங்க, அது முதல் வருகை. பைபிள் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவுக்கு 2வது வருகை உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இருக்குது? இவர் என்ன பண்ணினாரு? நல்ல கவனிங்க. குழந்தையா பிறந்தாரு, மனிதனாய் வாழ்ந்தாரு, செத்து போன பணத்தை எழுப்பினாரு, கண்ணில்லாதவனுக்கு பார்வையை கொடுத்தாரு, சப்பானியா இருக்கிறவர்களுக்கு சரியா நடக்க வைத்தாரு, பயங்கர அற்புதங்களை பண்ணினார். தெய்வம் செய்கின்ற காரியத்தை அவர் செய்தார். தண்ணீர் மேல நடந்தாரு, சரியா அலைக்கடலை அமைதிப்படுத்தினாரு. தெய்வத்துவம், தேவனுடைய மகிமை, அவர் தேவனாக இருந்தபடினால் சரி, தேவன் செய்கின்ற காரியத்தை இந்த உலகத்தில் செய்தார். இறுதியில் நான் சொன்னது போல சிலுவையிலே மரித்தாரு. சரியா, மரிக்கிறதுக்கு முன்பதாய் சவாலாக ஒரு காரியத்தை சொன்னார். ரஜினிகாந்த் மாதிரி. ரஜினிகாந்த் கூட இந்த வசனத்தை சொல்ல முடியாது. அவர் என்ன சொன்னாரு? நான் சாவேன், நான் மரிப்பேன், சரியா, ஆனாலும் 3வது நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னார். எவ்வளவு சவாலான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நீங்கள் என்னை அடித்து கொலை செய்வீர்கள், you shall crucify me but I will rise again என்று சொல்லி சவாலாக சொன்னார். என்ன பண்ணினார்கள்? சிலுவையில் அவரை அடித்தார்கள். ரத்தம் தாரையாய் வடிந்தது, ரத்தம் சிந்தப்பட்டது. மனிதனுக்கு ஏற்ற மருந்தை இப்பொழுது அவர் நமக்கு கொடுத்து விட்டான். கடைசியில் எல்லாம் முடிந்தது என்று சிலுவையிலே சொன்னான். தன்னுடைய உயிரை கொடுத்தார். பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உயிர் பிரிந்தது. அடக்கம் பண்ணினார்கள் கல்லறையில். இயேசு சொன்னார் 3வது நாள் உயிரோடு வருவேன் என்று சொல்லி. 3வது நாளில் இயேசு உயிரோடு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இயேசு ஜீவிக்கிறார் சொல்லுங்க. அவர் 3வது நாள் உயிரோடு வந்த பிறகு 40 நாள் உலகத்திலே உலாவி கொண்டிருந்தார். தான் ஜீவிக்கிறார் என்று சொல்லி நிரூபிக்க அவர் என்ன பண்ணினார்? மற்றவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஜீசஸ் வாஸ் resurrected king. சரியா, ஐ விட்னஸ் இருக்குது. அவரை பார்த்தார்கள், அவரை தொட்டார்கள், அவரோடு சாப்பிட்டார்கள். அவர் ஜீவிக்கிறார் இயேசு கிறிஸ்து. கடைசியாக என்ன நடந்துச்சு? 40 நாள் உலகத்திலே உலாவின பிறகு அவர் என்ன செய்தார்? இப்பொழுது 11 சீடர்களை இப்பொழுது அழைத்து சரியா அவர்களை ஆசீர்வதித்து இயேசு மேகத்தில் அப்படியாக மேலே எடுக்கப்பட்டார். ஏன்னா இயேசு எங்கேருந்து வந்தான்? இயேசு மனுஷனை போல பூமியிலிருந்து வந்தவர் அல்ல, அவர் பரத்திலிருந்து வந்தபடினால் 11 சீடர்கள் பார்த்தார்கள். இயேசு மேகத்தின் மேல் அப்படியாக எடுக்கப்பட்டார். எடுக்கப்பட்ட பிறகு மேகம் அவரை மூடியது. அந்த நேரத்தில் ஒரு தூதன் தோன்றினான், ஒரு தேவ தூதன் தோன்றி என்ன சொன்னா? இந்த இயேசுவானவர் எப்படி எடுக்கப்பட்டாரோ அதே போல ஒரு நாள் என்ன செய்வாரு? அதே மேகத்தோடு இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவார் என்று சொல்லி வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுது. நீ கிறிஸ்தவர்கள் எதை விசுவாசிக்க
விசுவாசிக்கிறோம், எதை நம்ம காத்து கொண்டிருக்கிறோம்? மறுபடியும் நம்முடைய ராஜா வரப்போகிறாரு. நான் சொன்ன பார்த்தீங்களா, அவருடைய ராஜ்யம், வரப்போகிற ராஜ்யம் சொன்ன பார்த்தீங்களா, வந்து இந்த பூமியை அவர் என்ன செய்வாரு? மாற்றுவாரு, நீதி உள்ள பூமியாக மாற்றுவாரு, எல்லாவற்றையும் புதுமையாய் மாற்றி அவருடைய ராஜரீகம் மறுபடியும் இந்த உலகத்திலே வரும். ராமின் சொல்லுங்க. அதான் இன்னைக்கு இஸ்ரவேல் நாட்டில் எதை விட்ட கொடுக்க மாட்டான். ஏன் இஸ்ரவேல் நாட்டில் பயங்கர சண்டை? இந்த பைத்துல் மக்கதேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜெருசலம். ஜெருசலம் இஸ் a very important place. ஏன் சண்டை போட்டுக்கிறானுங்க? ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? மெசாயா எங்கே வருவார்? அவர் அந்த இடத்துக்கு இறங்கி வருவார் என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அவர் இரண்டாவது வருகையில் கோலையாக வரமாட்டார், ராஜாதி ராஜனாக ரதத்திலே அவர் நியாயாதிபதியாய் உலகத்துக்கு அவர் வரப்போகிறார். ஆமென். பாருங்க, வந்து ஒரு ராஜ்யத்தை கட்டுவாராம். அந்த ராஜ்யம் எப்படி இருக்க போகுது? எத்தனை பேருக்கு தெரியணும்? பாஸ்டர், வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து பேசுறீங்களா பாஸ்டர்? அந்த ராஜ்யம் எப்படி இருக்க போகுது? வேதாகமம் அதுக்கு வேண்டிய விளக்கத்தை கொடுக்குது. நல்லா கவனிங்க. இந்த உலக வாழ்க்கைக்கும் வரப்போகிற கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லி யோவான் நமக்கு நல்ல விளக்கத்தை சொல்றாரு. Okay, turn with me to book of Revelation now, the last book in the Bible, right? எல்லாரும் திருப்புங்க. வெளிப்படுத்தின புத்தகமா 21ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை வாசிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவான் எதை பார்க்கிறாரு? தரிசனத்தை பார்க்கிறாரு. என்னத்தை பார்க்கிறாரு? புதிய வானம், எல்லாம் புதுசு. தேசச்சு மரலாங்களாம் அப்படி இருக்காது. புற்றி வங்சா பிளாங்கி இருந்தாலும் அப்படி இருக்காது. நான் எதை பார்க்கிறேன்? புதிய வானம், புதிய பூமி நான் பார்க்கிறேன். Then I saw a new heaven and new earth, for the first heaven and first earth has passed away. பழைய உலகம், இந்த உலகம் ஒரு நாள் எல்லாம் அழிஞ்சு போகும். Even scientists is telling, எல்லாம் நெருப்பிலை எல்லாம் அழிந்து போகும் என்று சொல்லி சயின்டிஸ்ட் சொல்லலங்க. இயேசு கிறிஸ்து சொன்னதை சயின்டிஸ்ட் என்ன பண்றானுங்க? சொல்றானுங்க. அவ்வளவுதான். ஜீசஸ் said, இந்த உலகம் அழிந்து போகும், இந்த உலகம் அழிந்து போகும். இந்த உலகத்தை நீங்கள் பாருங்க. இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்க? What we are seeing in this world, ஐயா, இந்த உலகம் வந்து நன்மையாக மாறிக்கொண்டிருக்குதா? இல்லங்க, மனுஷனும் கட்டு போய் கொண்டிருக்கிறான், உலகமும் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் வருகிறதுக்கு முன்பதா இந்த உலகம் அழியணும். இந்த உலகம் அழிஞ்ச பிறகு அவர் வந்து புதிய வானம் புதிய பூமியை வந்து ஸ்தாபிப்பார் என்று சொல்லி அந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிள் நமக்கு சாட்சியாய் சொல்லுது. அடுத்தது, புதிய வானம் புதிய பூமியை அவர் உண்டாக்கின பிறகு நான் ஒரு கேள்வி, பாஸ்டர், எப்படி பாஸ்டர் எல்லாத்தையும் ஒரு மனுஷன் இந்த ராஜா புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்க முடியும்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. எப்படி படைத்தாரு? பயங்கர இருள் இருந்துச்சு. Let there be light சொன்னாரு. என்ன சொன்னாரு? He just said let there be light. வெளிச்சம் வருவதாக வார்த்தையை சொன்னார். அவருக்கு வல்லம் இருக்குது. கிறிஸ்துவுக்கு என்ன இருக்குது? வல்லம் இருக்குது. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சு. லாசருவை அடக்கம் பண்ணிட்டாங்க. செத்து போய் எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. செத்து போனவனை எழுப்ப முடியுமா? எனிபாடி? கல்லறைக்கு போகலாமா? செத்து போனவர்களை பார்த்து பேரை சொல்லி சரஸ்வதி வெளியே வாமா, வருமா? தாய் வருமா? தாய் வராது. டோன்ட் வேஸ்ட் டைம். இயேசு என்ன பண்றாரு? எருசலேம்ல நடந்த ஒரு கதை. சரியா 4 நாள் ஆயிடுச்சு. மரித்தவன் லாசருவை அடக்கம் பண்ணிட்டாங்க. இயேசு சொல்றாரு, லாசருவை வெளியே வா. ஜீசஸ் said, he is the creator, he has the power. Jesus said, அவனை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இயேசு சொல்றாரு, அந்த அந்த கொகை இருக்குது, கொகைக்குள்ளாக அந்த பாடியை உள்ளுக்கு வச்சு அந்த கதவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு கல்லை வச்சு இயேசு சொல்றாரு, கல்லை பிரட்ட சொல்றாரு. அங்க வந்தவனுங்க வேடிக்கையாக சொல்றாங்க, சாரு புத்தி இருக்குதா சாரு? கல்லை எடுத்தா என்ன வரும்? பொண்ணு நாத்தம். சரியா? அதை எடுக்க சொல்றீங்களா? அப்ப இயேசு சொல்றாரு, நீ எடு, நீ விசுவாசிச்சனா, உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா என் மேல, if you believe me you shall see the glory of God, நீ தேவ மகிமை நீ காண்பாய். கல்லை புரட்டினார்கள். லாசருவை பார்த்தாரு. செத்து போன பணத்தை பார்த்து லாசருவை வெளியே வா என்று சொல்லும் பொழுது லாசரு வெளியே வந்தாங்க. அசந்து போயிட்டாங்க. ஒரு வார்த்தை சொல்லி செத்து போனவனை எழுப்பினவர் இயேசு.
வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் இயேசு. அவர் வந்து மறுபடியும் அவருடைய அற்புதமான வார்த்தையை சொல்லி புதிய வானம் புதிய பூமியை ஒரு நாள் என்ன செய்ய போகிறார்? உண்டாக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. சரி, அடுத்த தன்மைகள் வாசிங்கம்மா. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். நான் புதிய நகரம், எருசலேம் நகரம் புதுசாக பரலோகத்திலே இருந்து இறங்கி வந்தது நான் கண்டேன். வாசிங்க அடுத்தது. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. மனுஷர் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் வந்து விட்டதுன்னு அர்த்தம். நம்ம அன்றைக்கு தேவனை முகமுகமாய் பார்ப்போம். கடவுள் இருக்கிறார் பார்த்தீங்களா? பார்க்க முடியாத கடவுள் ஒருவர் இருக்கிறாரா என்று சொல்லி கேள்விக்குறி. இஸ் தேர் காட்? Did God exist? கடவுள் ஒருவர் இருக்கிறாரா என்று சொல்லி மனிதர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அன்றைக்கு அந்த தெய்வத்தோடு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு நாள் வாழ போகிறோம். முகமுகமாய் அவரை அன்றைக்கு நம்ம தரிசிப்போம். ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு நன்மைங்க. கடவுள் நம்மோடு இருக்கிறார். He was called Emmanuel God. God is with us. Jesus யாருங்க? அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு முக்கியமான ஒரு பெயர் இம்மானுவேல் தேவன். இம்மானுவேல் தேவன் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். அன்றைக்கு தேவன் நம்மோடு இறங்கி வருவார். அவரை நம்ம பார்ப்போம், சஞ்சரிப்போம், அவரோடு நடப்போம். எவ்வளவு ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கைங்க. அது மட்டுமாங்க. உங்களுடைய ஆசைக்கு வரேன். சொல்லுங்க பாஸ்டர். சரி, வாசிங்க. அடுத்த நன்மை என்னது? அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. He will wipe every tear from their eyes. There will be no more death, or mourning, or crying, or pain, for all order of things has passed away. இனி மனுஷனுக்கு துன்பம் இல்லையா? இனி மனுஷனுக்கு கஷ்டம் இல்லை. இனி மனுஷனுக்கு வேதனை இல்லை. இனி மனுஷனுக்கு நோய் இல்லை. மனுஷனுக்கு கஷ்டம் இல்லை. அப்படி போன்ற ஒரு வாழ்க்கையை தேவன் என்ன செய்ய போகிறார்? நமக்கு கொடுக்க இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அந்த உலகத்திலே வாழணும் என்று சொல்லி ஒரு ஆசைப்படுகிறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்க. சரி, விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்களெல்லாம் பார்த்தா பாஸ்டர் இங்கேயே விட்டுருங்க பாஸ்டர், இங்கேயே செத்து போறேன் பாஸ்டர் அப்படிலாம் தெரியுது. சந்தோஷமா இருந்தீங்கன்னா, if you really looking forward for that life, அங்க போக போறேன் பாஸ்டர், சீக்கிரமா போய் சேர்ந்துருவேன் பாஸ்டர் சொல்லிட்டு எத்தனை பேர் ஆவலோடு இருக்கிறீங்க? மறுபடியும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த சந்தோஷம் இருக்கணும். என்ன இருக்கணும்? இந்த சந்தோஷம் இருக்கணும். இதுதான் வரப்போகிற ராஜ்யம். கடைசியாக இப்பொழுது முடிக்க இருக்கிறேன். ரொம்ப இருக்கல, சரியா? நிறைய வேற சாப்பாட்டுலாம் இருக்குது, சமைச்சு வச்சிருக்கிறேன் உங்களுக்கு. சாப்பிட்டுட்டு போங்க. சரி, இப்பொழுது முக்கியமான கேள்வி. அந்த பரலோக ராஜ்யத்தின் குடிமகன் யாரு? அந்த பரலோக ராஜ்யத்தின் குடிமகள் யாரு? யாரு அந்த ராஜ்யத்துக்குள்ளாய் நுழைய முடியும்? அந்த ராஜ்யம்னு சொன்னீங்களே பாஸ்டர், அந்த ராஜ்யத்தில் யார் போய் சேர முடியும்? இது முக்கியமான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு வேண்டிய பதிலை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்போ ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். நிறைய எத்தனை பேர் சிங்கப்பூர்ல வேலை செய்றீங்க? கை தூங்க. ஒரு ஆள் தான். ஓகே, இருக்கிறீங்க. சரி, ஓகே, குட். ஓகே, கேள்வி. நீங்க சிங்கப்பூருக்கு போகும்பொழுது உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது? பாஸ்போர்ட் தேவைப்படுது, ஒர்க் பர்மிட், பாஸ்போர்ட். மற்ற சில ஊர்லேருந்து வந்தாங்கன்னா மேபி தே மைட் ப்ரொடியூஸ் விசா, ரைட்? இந்த பாஸ்போர்ட் விசா ரொம்ப முக்கியம். பாஸ்போர்ட் விசா இல்லாமல் எங்கே போக முடியாது? நம்ம நாட்டிலிருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம போகவே முடியாது. ஏன்னா அந்த பாஸ்போர்ட் தான் நம்மளை குவாலிஃபை பண்ணுது. எலிஜிபிலிட்டி அந்த பாஸ்போர்ட் தான். அந்த பாஸ்போர்ட் இருந்தால் தான் உள்ளுக்கு போக முடியுது. குவாலிஃபிகேஷன், ரைட்டு தானே? அதே மாதிரி நல்லா கவனிங்க. இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் அதுக்கு சில தகுதி தேவைப்படுது. நமக்கு ஒரு சில காரியம் இருக்கணும், சரியா? அது என்னது? முதலாவது நல்லா கவனிங்க. அங்க உள்ளுக்கு போகிறதுக்கு பணத்தொகை தேவைப்படாது, தங்கம் தேவைப்படாது, சரியா? பொக்கிஷன் தேவைப்படாது. பணத்தை தேவன் விரும்பவில்லை, சரியா? பணம் கொடுத்து அந்த ராஜ்யத்துக்குள்ளாக போயிடலாமா? லஞ்சம் கொடுத்து போயிடலாமா? இல்லைங்க, பணம் செல்லாது.
God do not need your money to go to the heaven. So that means என்ன சொல்ல வரேன், தேவ ராஜ்யத்துக்குள்ளாய் போகணும்னா இலவசம் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ராஜ்யத்துக்குள்ளாய் நுழையக்கூடியவர்கள் யாரு? அந்த விசா பாஸ்போர்ட் சொன்ன பார்த்தீங்களா, எலிஜிபிலிட்டி. இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே அந்த ராஜ்யத்துக்குள்ளாய் நுழைய முடியும் என்று சொல்லி ஒரு கண்டிஷன், ஒரு நிர்பந்தத்தை வேதாகமம் அழுத்தமாய் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. வாசிங்க பொழுது யோவான் 1:12. யோவான் 1:12. சரி, நான் ஆங்கிலத்தில் முதல் வாசிக்கிறேன். The book of John chapter 1 verse 12, and I'm speaking about the eligibility in order to enter to God's kingdom. John chapter 1 verse 12, yet to all who did receive him, to those who believed in his name, he gave the right to become children of God. Verse 13, children born not of natural descent, nor of human decision or a husband's will, but born of God. வசந்த வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஓகே, now நல்ல கவனிங்க. முதலாவது தேவன் என்ன செய்கிறாரு, அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா இந்த பாவின்னு சொன்ன பத்தி, நம்ம எல்லாரும் யாரு? பாவிகள். பாவி போக முடியுமா? முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவர் மகா பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம். நம்ம எல்லோரும் கரைப்பட்டவர்கள். ஒரு பாவியும் பரிசுத்தமுள்ள ஒரு தேவனும் அதை மிக்ஸ் பண்ண முடியாது. தண்ணியும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணாது. வெளிச்சம் இருள் மிக்ஸ் பண்ணாது. இப்ப இங்க என்ன நடக்குது? அந்த பாவி ஸ்தானத்தை மாற்றுகிறார். மனுஷன் பாவியா இருந்தானா போக முடியாது. அவன் என்ன செய்யணும்? தேவனுடைய ஜனமாய் மாறணும், தேவனுடைய பிள்ளையாய் மாறணும். சரியா? அப்போ தேவனுடைய பிள்ளை மாறணும்னா, பிள்ளையாக மாறணும்னா கர்த்தருடைய ரத்தத்தினாலே அவன் கழுவப்பட வேண்டும். கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டாதான் பாவி ஸ்தானத்திலிருந்து அவருடைய மகனாய் நான் மாறுவேன், மகளாக நான் மாறுவேன். கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்திலே நம்மை சுத்திகரித்து நம்மை கழுவி நம்மளுடைய ஸ்தானத்தை மாற்றுகிறார். அப்ப இங்கே வசனம் சொல்லுது, தேவன் மீது, அதாவது இயேசு கிறிஸ்து மீது அந்த பாலகன் சொன்ன பார்த்தீங்களா, அவர்தான் ராஜா என்று சொல்லி ஒரு மனிதன் தன்னை ஒப்பு கொடுத்து இவர்தான் என்னுடைய மெய்யான ஆண்டவர் என்று சொல்லி சாஸ்தாகமாக பணிந்து, இவர்தான் என்னுடைய குரு, இவர்தான் என்னுடைய வழிகாட்டி, இவர்தான் என்னுடைய சத்தியம் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது பரலோகம் உங்களையும் என்னையும் அங்கீகரித்து தேவ ஜனமாக நம்ம மாறுகிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் தேவ ராஜ்யத்துக்குள்ளாய் போக முடியும். That is why John 3:16, யோவான் 3:16 என்ன வாசிக்கிறோம்? தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். சரியா? அவரை நமக்கு கொடுத்தார். சரியா? எத்தனை பெயர் அந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளில் இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Amen. For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believes in him shall not perish but have eternal life. ஆமென் சொல்லுங்க. நீங்க அழிந்து போக மாட்டீங்க. குமாரன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவ பிள்ளைகளாய் மாறின பிறகு அவர்களுக்கு அக்கினி தீர்ப்பு இல்லை, அவர்களுக்கு பாதாளம் இல்லை, நரகம் இல்லை. அவர்கள் தேவன் ராஜ்யத்தை அவர்கள் சுகந்தரித்துக் கொள்வார்கள். ஆமென் சொல்லுங்க. சரி, இன்னொரு வசனத்தை பார்க்குறோம். நல்லா கவனிங்க. நான் முடிக்க இருக்கிறேன். இந்த பாலகன் பிறந்துட்டார் பார்த்தீங்களா? யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அவர் உலகத்துக்கு இரட்சகராய் உலகத்துக்கு வந்த பிறகு யோவான் 1:10-11 சொல்லுது. நல்ல கவனிங்க. ராஜாவே உலகத்துக்கு வந்துட்டாருங்க, இரட்சகரே உலகத்துக்கு வந்துட்டாரு. மனுஷனுக்கு எல்லாவற்றையும் எல்லா நன்மையும் செய்யக்கூடிய ஒரு குழந்தை தெய்வம் உலகத்துக்கு வந்த பிறகு மனிதனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? யோவான் 1:10-11 வாசிங்க. அவர் உலகத்தில் இருந்தார். அவர் உலகத்திலே இருந்தார். யாரு உலகத்தில் இருந்தார்? இந்த வார்த்தை வானம் உண்டாக்கப்பட்டது அந்த இயேசு கிறிஸ்து. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகம் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. உலகமோ அவரை அறியவில்லை. உலகம் அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். சொந்த ஜனத்தை தேடி வந்தாருங்க. யார் சொந்த ஜனம்?
இயேசுடைய சொந்த ஜனம் யாரு? யூதர்களுங்க. இயேசு யூதர் அந்த அந்த வரலாறுல வந்தவர். சொந்த ஜனத்தை யூதரை தேடி வந்தாரு. அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. He was rejected. மனுஷன் வேண்டான்னு சொல்றான். இந்த கடவுள்லாம் பேசாதீங்க. இந்த சுத்தமான வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நாங்க அசுத்தமாகவே வாழுவோம். நாங்க இந்த பாவத்துல தான் இருக்க ஆசைப்படுறோம். நாங்க இந்த உலகத்திலே நாங்க இருக்க ஆசைப்படுறோம்னு சொல்லி மனுஷன் தேவனை எதிர்க்கிறான். மனுஷனுக்கு இனி ரெமெடி இல்லைங்க, ரெமெடி இல்லை. ஸோ இதுதான் தெய்வ ராஜ்யம். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வாழ வைப்பார். 17 வயசுல இந்த கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கையை கொடுத்தேன். அவருடைய ராஜ்யம் எனக்கு வேண்டும், அந்த ராஜா எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவருக்கு என்னுடைய வாழ்க்கையை கொடுத்த பிறகு கஷ்டம் வந்தது, தொல்லைகள் வந்தது, போராட்டம் வந்தது. ஆனால் உள்ளத்துக்குள்ளாய் உலகம் கொடுக்க முடியாத தெய்வீக சமாதானம் எனக்குள்ளாக இருக்குதுங்க. ஆமென் சொல்லுங்க. கஷ்டம் இருக்குதுங்க, போராட்டம் இருக்குதுங்க, துன்பம் இருக்குதுங்க. ஆனால் இவைகள் மத்தியில் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக ராஜரீகம் பண்ணுகிறபடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். இதற்கு மேலான ஒரு பரிசு இல்லை. சரியா? இந்த இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய பரிசு. கடைசியாக ஒரு கதையை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த கடந்த 2 வாரமாக எங்களுடைய குடும்பத்தில் கொஞ்சம் துக்கம். எங்கள் மனைவி கூட இன்றைக்கி வரல. அழகான மனைவி வருவாங்க, சாரி கட்டிட்டு வருவாங்க. இந்த வருஷம் the person is not here, வரல. alright. நான் 2 வாரமாக என்னுடைய மனைவியோடைய அப்பா ரொம்ப நோய்பட்டு, he had a 3 heart attack. சரியா? 3 ஹார்ட் அட்டாக். 82 வயசு அவருக்கு. உயிருக்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார். சரியா? உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். அப்போ டாக்டர் சொன்னாங்க, எங்களை பார்த்து அவரையும் பார்த்து சொன்னாங்க, நீ ரொம்ப நாள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்று சொல்லி, you're not going to stay very long in this world. அப்போது எங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கவலை தான். சரியா? அப்போது டாக்டர் அவரை பார்த்து தனிப்பட்ட வகையில் சொன்னாங்க, உங்களுடைய வாழ்க்கை முடிவு அடைய போகுது என்று சொல்லி. எங்கள் மாமனார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சரியா? நான் பிஃபோர் ஐ கோ தேர், எங்கள் மாமனார் எங்கள் வீட்டில் தான் ஒரு வாரமாக தங்குனாங்க. அண்ட் தென் ஹி வென்ட் டு ஹாஸ்பிட்டலாக. அவர் வீட்டில் இருந்து எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது கொஞ்சம் பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதோட முக்கியமான சில பொருள் எடுத்துகிட்டு வந்தாங்க. என்ன பொருள்னா, பைபிளையும் இந்த டெய்லி பிரெட் புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, டெய்லி பிரெட் புத்தகம், அதையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் அவர் வாழும் பொழுது கர்த்தருடைய மகன், அவருடைய ராஜ்யத்தின் மகனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை அறிந்து, கர்த்தரை நேசித்து, கர்த்தருக்குள்ளாய் வாழ்ந்தவர் என்னுடைய மாமனாருங்க. அல்லையா சொல்லுங்க. மறுபடியும் டாக்டர் கதைக்கு வரேன். டாக்டர் சொன்னார், நீ சாக போகிறேன்னு. உங்ககிட்ட அந்த வார்த்தையை சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர் இந்த சாகர கட்டத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். 2 முறை நடந்திருக்குது. ஒருத்தன் கையை பிடிச்சான், கையை விடவே விடலை. ஏன்னா அவன் சாவ போகிறான். கையை பிடிச்சிக்கிட்டான். ஏன்னா பாஸ்டர்மார்களுடைய வேலை என்னது? கடைசியாக போய் என்ன பண்ணுறோம்? அவனை ஜெபிக்கிறோம் தானே, அவனுக்காக நல்ல ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்கிறது தானே. அவன் பிடிச்சான் பாருங்க கையை விடவே இல்லை. எனக்கு பயமாக இருக்குது, நான் சாக விரும்பலைன்னு சொல்லி கலங்கினான். என்னுடைய மாமனார் சொன்னார், என் நேரம் வந்து விட்டது, அந்த ராஜ்யத்தை நான் அடைய தயாராக இருக்கிறேன், அந்த ராஜனை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி எவ்வளோ உற்சாகத்தோடு, எவ்வளோ சமாதானத்தோடு, எவ்வளோ நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்க்கையை அவர் முடிக்க இருக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்க. அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. மரணத்தை குறித்து நமக்கு பயம் இல்லை. என் மரணத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து, நம்மளுடைய ராஜா, நம்மளுடைய அதிபதி. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let us pray. Shall we stand and pray? எல்லோரும் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.